हुकुम, टाइगर का हुकुम. பட் இதுக்குள்ளே படத்தில் வராது டெலிட்டில் ஒரு சீன் போயிடுச்சுன்னாக்கா ட்ரக்கு ஃப்ளிப் ஆகுறப்போ யோகி பாபு உள்ளே இருப்பார். ஏதாவது ஒரு பேரை அடிச்சு விடுவோம். இவருக்கு என்ன தெரியவா போகுது? இது வாழைத்தண்டு கூட்டு. அது வாழைத்தண்டு கூட்டெல்லாம் இல்ல, இது சொரக்கா கூட்டு. சொரக்கா கூட்டா? அதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்குமே. வெய் 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 வெய். ஏய், என்னடி பண்ணிட்டு இருக்க? பொறையரிச்சுனா இப்படி தலையில தட்டி கொடுத்து நெஞ்சில நீவி விட்டா சரியா போயிடும். ஏய், அத நான் பண்ண மாட்டேனா? நான் எதுக்கடி இருக்கேன்? நீங்க பண்ணாததுனால தானே நான் பண்ணேன். என்னால இவ பண்றதெல்லாம் சகிச்சுக்கிட்டு உங்களுக்கு பரிமாறிக்கிட்டு இருக்க முடியாது. போங்க. ஆஹா, வேதாளம் மறுபடியும் முருங்கை மரம் ஏறிடுச்சே. இன்னைக்கு பூர்ணி இந்த அளவுக்கு இறங்கி வந்ததே பெரிய விஷயம். இப்படி கொஞ்சம் கொஞ்சமா அவளோட ஈகோவை உடைச்சுதான் அவளை சரி பண்ணி நம்ம வழிக்கு கொண்டு வர முடியும். சமந்தி, நீங்களும் சம்மந்தி அம்மாவும் பூர்ணியை நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டுக்காதீங்க. அவளை திருத்துறதுக்கான டிராமாவை இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம். எறும்பு ஊற கல்லும் கரையும் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி படிப்படியா பூர்ணியோட குணத்தை மாத்தி நம்ம வழிக்கு கொண்டு வந்துடலாம். சமந்தி, ரகுக்கும் சிந்துவுக்கும் பொருத்தம் எப்படி இருக்குன்னு கேட்கறதுக்கு ஜோசியக்காரரை வர சொல்லணும். என்னாச்சு சம்மந்திக்கு? திடீர்னு சம்பந்தம் இல்லாம பேசிட்டு இருக்காரு. ஜோசியர் வந்தாருன்னா பக்கத்திலேயே நல்ல முகூர்த்த நாள் எதுன்னு பார்த்து ரகுக்கும் சிந்துவுக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாம். பூர்ணி பூர்ணி விஷயம் புரிஞ்சு போச்சு சம்மந்தி. என் தவப்புதல்வி பின்னால நின்னு கவனிச்சுக்கிட்டு இருக்காளா? இப்ப பாருங்க. அதுக்கு என்ன சம்மந்தி? எனக்கு தெரிஞ்ச ஒரு ஜோசியர் இருக்காரு, வர சொல்றேன். அவரை வச்சே கல்யாணத்துக்கு நாள் குறிச்சிருவோம். அப்படின்னா அவருக்கு கால் பண்ணி வர சொல்லுங்க சம்மந்தி. சரிங்க சம்மந்தி. முதல்ல அவர் போன் நம்பர் எங்கிட்ட இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன். அப்பா, பூர்ணி, இப்ப நீங்களும் மாமாவும் என்ன பேசிட்டு இருந்தீங்க? எல்லாம் நல்ல விஷயத்த பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். சிந்துவுக்கும் மாப்பிள்ளைக்கும் நமக்கு தெரிஞ்ச ஒரு ஜோசியர் இருக்காருல்ல, அவரை வர வச்சு பொருத்தம் பார்த்து கல்யாணத்துக்கு நாள் குறிச்சிடலாம்னு சொன்னேன். சம்பந்தியும் சரின்னு சொல்லிட்டாருமா. அதான் அவர் நம்பரை தேடிக்கிட்டு இருக்கேன். ஏன் பூர்ணி, அவர் நம்பர் உங்ககிட்ட இருக்குமே. என்கிட்ட இருக்குன்னா நான் அந்த ஜோசியருக்கு போன் பண்ணி வர வச்சு என் புருஷனுக்கும் இன்னொருத்துக்கும் கல்யாண நாள் குறிக்க சொல்லணுமா? இந்த வீட்டுல மொத்த பேரு என்ன பைத்தியமாக்க பாக்குறீங்களா? அங்க என்னடானா அந்த சிந்து என் புருஷனுக்கு உரிமையோட சாப்பாடு பரிமாறி என்ன அவமானப்படுத்தி அனுப்புறா. இங்க என்னடானா நீங்க ரெண்டு பேரும் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு ஜோசியரை வர வச்சு நாள் குறிக்கணுங்கிறீங்க. என் நிலைமைய பத்தி யாருமே யோசிக்க மாட்டீங்களா? என் வாழ்க்கை மேல உங்க யாருக்குமே அக்கறை இல்லையா? சொல்லுங்க. ஏமா, எங்களுக்கு உன் வாழ்க்கை மேலையும் அக்கறை இருக்குமா? உன்னால பாதிக்கப்பட்டிருக்கிற சிந்து வாழ்க்கை மேலையும் அக்கறை இருக்கு. நீங்க ரெண்டு பேரும் எங்களுக்கு ரெண்டு கண்ணு மாதிரிமா. அதனால இனிமே நீ சிந்துவை விரோதியா பார்க்காம அவளையும் உன்னோட தங்கச்சியா நினைச்சு ரகுவோட வாழ்க்கையில அவளும் ஒரு அங்கமா இருக்க நீ இடம் கொடுத்து தான் ஆகணும் பூர்ணி. அது இந்த ஜென்மத்துல நடக்காது மாமா. நீயா அப்படி நினைச்சுக்க வேண்டியதுதான். அவங்க கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துக்கிட்டு என்ன அனாதை ஆக்கிட்டீங்கல்ல. நல்லா இருங்க மாமா. பூர்ணி, அப்படியே உன் போன்ல இருந்து நம்ம ஜோசியருக்கு கால் பண்ணி இங்க வர சொல்லுமா. அந்த கன்றாவியை நான் வர சொல்லணுமா? நீங்களே பண்ணி தொலைங்க. அவ சொல்லலன்னா என்ன சம்பந்தி? ஜோசியர் நம்பர் என்கிட்டயே இருக்கு.
நானே ஃபோன் பண்ணி அவரை வர சொல்றேன். ஆ சரி சரி. ஜோசியக்காரரை அப்பா வர வைக்க வேண்டாம், நாமளே வர வைப்போம். அப்பா என்னம்மா நீங்க சொல்லாதீங்க, நானே சொல்றேன். என்னம்மா சொல்ற? இப்பதான் என் கூட சண்டை போட்டு ஜோசியரை வர வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போன. இப்ப மறுபடியும் திரும்ப வந்து அவரை நீயே வரவழைக்கிறேன்னு சொல்ற. அதுக்குள்ள என்னம்மா திடீர் மாற்றம்? வேற என்னப்பா பண்றது? எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட்டீங்க, நானும் உங்க கூட அப்படியே சேர்ந்துக்க வேண்டியதுதான். தனிமறை எப்பவுமே தோப்பாகாதுல்ல. இதை யோசனை பண்ணி பார்த்தேன், என்ன நானே சமாதானப்படுத்திக்கிட்டேன், அவ்வளவுதான். நீ சொன்னதை கேட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. சரிம்மா, நீ போய் ஜோசியருக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லுமா. ம் ஆமாம்மா, சீக்கிரம் வர சொல்லு.